ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லிப்ஸ்டிக் செய்ய போகிறோம். அதுவும் எப்படின்னா இயற்கை முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாேருக்கும் இது தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம போட்டு செஞ்சு பார்க்கலாம். நான் இந்த சின்ன சைஸ் பீட்ரூட் தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். இது போதும் நம்மளுக்கு. அதை நல்லா தோல் சீவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக வெளியே எடுத்துகிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம அந்த சாறை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு இது ஜூஸ் இவ்வளோ தான் கிடச்சிது. அவ்வளோ பீட்ரூட்டுக்கு எனக்கு இவ்வளோ ஜூஸ் தான் கிடச்சிது. போதும், இதுவே நம்மளுக்கு போதும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா பெரியவங்களை விட இது நம்ம சின்ன குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கெமிக்கல் ப்ராடக்டாகிற அந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு பெட்டர், நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இவ்வளோ தான் ஜூஸ் கிடச்சிது. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் ஹீட் பண்ணிக்கிட்டு கடாயை அதில் நம்ம அந்த ஜூஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பூன் நெய்யை அதில் சேர்த்து சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம லைட்டாக ஸ்பூன் வச்சு நம்ம இது கலரிட்டே இருக்கலாம். இந்த லிப்ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உதட்டில் இருக்க அந்த வெடிப்பு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஸ்க்ராஷு மாதிரி, அதெல்லாம் சீக்கிரமாக குணமாகவும் ஆகிடும். நாம் இதை ஒரு லிப் பாம் மாதிரி யூஸ் பண்ணிட்டே தொடர்ந்து ரெகுலராக பண்ணிட்டோம்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த உதட்டு நல்லா பிங்கிஷாகவும் நேச்சுரல் பிங்கிஷாகவே மாறிடும். நமக்கு இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் கொதிக்க வேணாம். கொதிச்சக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதுதான் கரெக்டாக கன்சிஸ்டன்சி. நம்ம இதை எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கெமிக்கல் ப்ராடக்ட்டும் கலக்க போகிறதில்ல. ஸோ இது ரொம்ப நல்லது. இதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன டப்பா இல்லை. ஸோ நான் அந்த வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பிளாஸ்டிக், அதில் நான் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இது 2 பாக்ஸ் இருக்குது. அது ரெண்டுத்துலேயும் ஒரு 2 ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. இதில் நான் கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃப்ரீசரில் ஒரு 3 hours இல்லை 4 hours வச்சிடலாம். அப்படியே ஃப்ரீஸ் ஆகட்டும். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் நாங்கள் அவ்வளோவா எதுவுமே ஃப்ரீசர் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் ரொம்ப கட்டியாயிடுச்சு. ஸோ நான் அதில் அப்படியே வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக கையில் அப்ளை பண்ணி பார்க்குறேன். நம்ம லைட்டாக வேணும்னு லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம், டார்க்காக வேணாலும் டார்க்காக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாவும் இருந்துச்சு, பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இது நம்ம பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.